இப்போ கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவு என்பது மீண்டும் ஒரு சிங்கிள் ஜட்ஜிட்ட போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணி முழுவதும் எல்லாம் ஃப்ரெஷ் ஹியரிங் கொடுத்து இன்னும் நீண்ட கால தாமதத்திற்கு தான் நோக்கி இருக்குது. ஒருவேளை அதுக்கு ஏதாவது உத்தரவு சரி வரலைன்னா மீண்டும் டிவிஷன் பெஞ்சுக்கு எந்த தரப்பு கூட அப்பீல் வரலாம். அதற்கப்புறம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய ஒரு தாமதத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு சூழல் எழுன்ற ஒரு அச்சம் இருக்குது. இன்னொரு பக்கம் நாங்கள் போகலை, நாங்கள் திருப்பி ரெவ்யூ கமிட்டி பரவாயில்லைங்க, நீங்களே பார்த்துட்டு ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லி தயாரிப்பாளர்கள் தரப்பில் வந்து ஒரு ஏற்கனவே சிபிஎஸ்சி எழுதின அந்த உத்தரவின் அடிப்படையில் ஒரு குறைந்தபட்சம் காலதாமதத்தை தவிர்த்து வந்து ப்ரொடியூசர் வந்து ஒரு முடிவெடுக்கலாம். இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஒரு படம் இதன் பின்னணி என்ன அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று, ஒரு தயாரிப்பாளராக ஒரு நடிகராக இது போன்ற ஒரு சிக்கலில் மாட்டும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, அதை சுருக்கமாக சொல்லிட்டு அடுத்த கட்டமாக நீங்கள் பின்னணி என்னன்றதை கொஞ்சம் விளக்கிடுங்க. இது ஆக்சுவலாக இதில் வந்து இந்த பிரச்சனைக்கு முதல் காரணம் தயாரிப்பாளர். அதாவது ஒரு சென்சார் படம் பண்ணப்படுவதற்கு முன்னால் ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறதே அது வந்து ஒரு விதமான விதி மீறல், இட்ஸ் அ க்ரைம். அது பண்ணக்கூடாது. ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு வருஷம் ஷூட்டிங்கு, 6 மாதம் டப்பிங்கு, எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன், எல்லாத்துக்கும் ஒரு 1.5 வருஷம் எடுத்துக்கிறவங்க சென்சார் போர்டுன்னு வரும்போது மட்டும் அது ஏதோ திண்டிவனம் டோல்கேட்டு மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு 2 நாள் முன்னாடி பணம் கட்டினா உடனே நமக்கு சென்சார் கிடச்சிரும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு தவறான அணுகுமுறை. அந்த அணுகுமுறையினுடைய ஒரு பாடத்தை தான் இப்போது அந்த தயாரிப்பாளர் படித்து கொண்டிருக்கிறார். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். தவிர வந்து இதில் நமக்கு வெளியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்க வெர்ஷன் மட்டும்தான் தெரியுமே தவிர நாம் படம் பார்க்கல, அந்த படத்தில் என்ன தப்பு இருக்குது என்ன எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் சென்சார்ஸ் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு படத்தை வந்து அவங்க சென்சார் பண்ணினா கூட சட்டத்திலிருந்தோ சட்டத்தில் கூறப்பட்ட ஏதோனும் விதிகளிலிருந்தோ அல்லது உரிமத்தில் கூறப்பட்ட நிபந்தனைகளிலிருந்தோ மாறுபட்டால் இந்த விதிகளுக்கு உட்பட்டு வழங்கப்பட்ட ஒவ்வொரு உரிமத்தையும் ரத்து செய்ய உரிமை வழங்கும் அதிகாரிக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ஆஸ் இட் இஸ் ஒரு சென்சார் கொடுத்தால் கூட வேறு ஏதாவது ஒரு இதில் அவங்க தெரிஞ்சதுன்னா அதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் என்னத்துக்காக கேன்சல் பண்ணுறோங்கிறத அவங்க லெட்டரில் ரெக்கார்டாக பதிவு செய்யணும். இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். இந்த படத்தில் இன்னொன்று ஒன்று சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், ஒரு இராணுவ சிம்பலோ சீனோ ஏதோ ஒன்று அவங்க வந்து ஹோம் மினிஸ்ட்ரியில் என்ஓசி வாங்காமல் வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒன்று இருக்குது, தேசிய முத்திரைகள் மற்றும் சின்னங்கள் ஆகவே காண்பிக்கப்படக்கூடாது. முறையற்ற பயன்பாடுகளை தடுக்கும் 1950-50-12 சின்னங்கள் மற்றும் பெயர்களை சட்டத்தின் விதிகளின்படி வேண்டுமானால் பயன்படுத்தலாம். அந்த விதிகள்லாம் தெரிஞ்சு பயன்படுத்தினாங்களா இல்லை விதிகள் தெரியாமல் போட்டு இப்போ என்ஓசி வாங்காமல் இருந்ததுனால இந்த பிரச்சனையா, இது எதுவுமே தயாரிப்பாளர் சொன்னாதான் தெரியும். இதில் ஒரு முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கீங்க. அதாவது இராணுவம் சம்மந்தப்பட்ட காட்சிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போது அந்த எக்ஸாமினிங் கமிட்டியில் ஒரு இராணுவத்தும் சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட் இருந்திருக்கணும். அவர் பார்த்து அதற்கப்புறம் தான் அதற்கான ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு வழக்கிலையும் வந்து வாதிடப்பட்டுச்சு. அப்போது இது போன்ற ஒரு படம் வரும் பொழுது அந்த போன்ற ஒரு கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணும்போது அது சம்மந்தப்பட்ட நபரை நியமிக்க வேண்டியது சென்சாருடைய பொறுப்பு இருக்குல்ல. அவர்கள் வந்து பார்த்து தானே அது அந்த சென்சார் சம்பந்தப்பட்ட அவர்கள் வந்து அந்த ஒரு கம்யூனிகேஷன் அனுப்புனாங்கல்ல ப்ரொடியூசர்கிட்ட, உங்களுக்கு யூஏ தரணும் ஒரு லெட்டர் எல்லாம் வந்தது. அதன் அடிப்படையில் தானே கேஸே போட்டாங்க, எங்களுக்கு அதே சான்றிதழ் கொடுக்கணும்னு. அப்போ அதெல்லாம் எழுதுவதற்கு முன்பே இந்த கமிட்டி போடும்போது சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட் வச்சிருக்கவே இல்லையே. வச்சிருக்கணும் கண்டிப்பாக. அதாவது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி எந்த மாதிரி காட்சிகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க முதல்லையே சென்சார் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போதே அந்த அந்த ரீஜனல் ஆஃபீஸருக்கு அது தெரியும். அப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது ஒரு குருக்களை பற்றிய ஒரு கதை அப்படின்னா அந்த குருக்கள் ப்ரொஃபஷனில் இருக்கிற ஒருத்தர் அதில் ரெப்ரசன்டேஷனாக வரணும். ஒரு டாக்டரை பற்றின கதைனா ஒரு டாக்டர் இருக்கணும் அந்த இதில். ஆனால் அப்படி எடுத்தாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு வந்து இதில் வந்து லாஸ்ட்டு மினிட்டாக போனதுனால எல்லாருமே பரபரப்பாகி
பண்ணினாங்க. அதை தாண்டி இது ஒரு 500 கோடி ரூபா பட்ஜெட் படம், இது பெரிய படம், இது இவ்வளோ பெரிய படத்துக்கு இப்படி தடையா, இதெல்லாம் சொல்கிறாங்க. நோ என்ட்ரி போர்டு போட்டால் அங்கே சைக்கிளும் போகக்கூடாது, லாரியும் போகக்கூடாது, அவ்வளோதான். அவங்க ரூல் படி தான் பண்ணியிருக்காங்க. ப்ராபபிளி சில சமயம் சில இடங்களில் என்ன ஆகிடுது, கொஞ்சம் விதி மீறல்கள், விதி தளர்வுகள்லாம் சில அதிகாரிகளை பொறுத்து ஏற்படும். கபாலி படத்தையே எடுத்துக்கங்களேன், உலகம் முழுக்க அதுக்கு ஏ சர்டிஃபிகேட்டு, தமிழ்நாட்டில் நமக்கு இங்கே மட்டும்தான் அதுக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அப்போது இன்டர்நேஷ்னல் லா ஒன்று இருக்குது சென்சாருக்கு. கத்தி எடுத்து அப்படி அடிக்கும்போது அது நேராக சொருகி அப்படி அடுத்த ஷாட்டில் கத்தியோடு இருக்குதுன்னா அது யூ சர்டிஃபிகேட். கத்தி அடித்து அது நேராக போய் குத்தி அப்படி நின்றுதுன்னா யூஏ சர்டிஃபிகேட். அந்த கத்தியை ஒருத்தர் சொருகி அப்படி திருப்பினான்னா ஏ சர்டிஃபிகேட். இது இன்டர்நேஷ்னல் லா. அது கார்ட்டூன் படமாக இருந்தாலும் அப்படி தான். ஆனால் நமக்கு என்னென்னா பல விஷயங்கள் அப்படியே மேம்போக்காக சில இன்ஃப்ளூயன்ஸில் தாண்டி போகுது. தவிரவும் சென்சார் என்பதே முன்னெல்லாம் சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு பிரிவிலும் இருக்கிற ஒருத்தர் இருக்கணும். அதையெல்லாம் தாண்டி கடந்த 10-20 வருடங்களாக சென்சார் என்பது டெல்லியில் ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவர்களை மட்டும் போடுறதுங்கிறது வந்துருச்சு. அதுதான் நீங்களும் சென்சாரில் இருந்திருக்கீங்க. நான் சென்சாரில் ரீஜனல் போர்டு மெம்பராக இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறார், சார் அவன் ஹெல்மெட் போட்டு போல சார், அந்த சீனை கட் பண்ணணும் அப்படின்னார். இதெல்லாம் நம்ம கட் பண்ணக்கூடாதுப்பா. அவன் ஹெல்மெட் போட்டு போடனாக்க மேக்ஸிமம் என்ன சொல்லலாம், ஹெல்மெட் போடாமல் போவது தவறுன்னு வேணால் ஒரு கார்டு போட சொல்லலாம். சீனியே எப்படி கட் பண்ண முடியும்? முடியாது. நிறைய பேருக்கு நான் ஒரு 1000 புக்கு போட்டு எல்லாருக்கும் கொடுத்தேன். இது சென்சார் ரூல்ஸு. இந்த புக்கை 2017 அத்தனை பேருக்கு நான் கொடுத்தேன். அதை படிச்சுட்டு வராங்களான்னு தெரியாது, எடுக்கிறவங்க இதை படிச்சுட்டு எடுக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. இதுதான் பிரச்சனை. இதில் தவிர விஜய் படம் வருது, விஜய் படம் வராத போச்சுங்கிறது. இன்றைக்கி விஜய் அரசியலில் இருக்கிறதுனால இந்த ஒரு பரபரப்பு பெருசாக இருக்கிறது. தவிர விஜய்க்கு எதிராக ஏதோ சூழ்ச்சி நடக்குது. அதை சில பேர் அந்த கட்சியை சேர்ந்தவங்களே திமுக பண்ணிடுச்சுக்கிறாங்க. திமுகவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? திமுக ஸ்டேட் கவர்மெண்ட்டு. சென்சார் போர்டுங்கிறது அது ஆக்சுவலி ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட். நாளைக்கு ஒருவேளை அந்த படத்துக்கு அவங்க யூ சர்டிஃபிகேட்டே கொடுத்து அந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தில் இருக்கிற கண்டென்ட்னால ஒரு கலாட்டா விஸ்வரூபம் மாதிரி தியேட்டரில் கல்லால் அடிச்சிட்டாங்க, கண்ணாடியை உடச்சிட்டாங்க, சீட்டை கிழிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த படத்தை தடை செய்வதற்கு முழு அதிகாரமும் மாநில அரசுக்கு உண்டு. ஃபஸ்ட்டு இது எதுவுமே தெரியாமல் சும்மா ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டுறது, இது அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் இது எனக்கு தெரிந்த வரைக்கும் இது தயாரிப்பாளர் அப்படியே சென்சார் போர்டை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க. அது இந்த தடவை ஒரு நாணயமான அதிகாரி வந்ததுனால இது கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.